டயபெட்டிக்ஸ்க்கு வந்து பூமிக்கு அடியில் விளையிறதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஒரு பொதுவான கருத்து இருக்குது இல்லைங்களா? அது எப்படி சாப்பிட்லாம் அப்படின்னு நான் சொல்கிறேங்க. ஒன்றும் இல்லை, பீட்ரூட் இருக்குது அப்படின்னா பீட்ரூட்டை வந்து நீங்கள் குக் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக சுகர் ஏறும். ஸோ தோலை சீவிட்டு நீங்கள் அதை அப்படியே ராவாக சாப்பிடணும். கேரட்லேயும் அதே மாதிரி ஹை ஃபைபர் இருக்குது, கெரோட்டினாய்ட்ஸ் இருக்குது, அந்த சத்தெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு வேணும். ஸோ டயபெட்டிக் ரெட்டினோபதி வராமல் தடுக்கிறதுக்கு கேரட் கண்டிப்பாக சாப்பிடணும். அப்போ எப்படி சாப்பிட்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதையும் ராவாக சாப்பிடுங்க. முள்ளங்கி ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் குக் பண்ணியே சாப்பிட்லாம், அதில் சுகர்ஸ் இல்லை. பொட்டேட்டோஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஹை சுகர்ஸ் இருக்குது. ஸோ பொட்டேட்டோஸ் வந்து கொஞ்சம் ரொம்பவே தள்ளி வச்சுருங்க. 1 or 2 பீசஸ் வேணால் சாப்பிடுங்க, அதுவும் ரொம்ப ரேர். ஸ்வீட் பொட்டேட்டோ எடுத்துக்கலாம், வாரத்தில் 1 நாளோ 2 நாளோ ஸ்வீட் பொட்டேட்டோஸ் ஓரளவுக்கு ஒரு சின்ன பீஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா அதில் ஹை ஃபைபர் இருக்குது, கான்ஸ்டிபேஷன் அந்த மாதிரிலாம் வராமல் தடுக்கும். பட் அதுலேயும் சுகர் இருக்குது.